விருப்பம் இல்லை அப்படின்னா வில்லிங்னஸ் தான் கீன்றான், சாவின்றான். வேணாம் அப்படின்னா அந்த செஞ்சுதான் பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி. எனக்கு குடி பிரச்சனை இருக்குதா இல்லையா, உங்களுக்கு நீங்க மனசாட்சியை நேர்மையா கேட்டு பாருங்கன்றாங்க. மார்னிங் எவ்ரி ஒன். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் நம்ம நோயை பற்றி. இப்போ கடந்த ஒரு 7 கிளாஸாக நோயை பற்றி தான் பார்த்துன்னு இருக்கிறோம். இன்னும் ரிக்கவரி பற்றி பார்க்கல. இனிமேல் பட்டு வர கிளாஸில் ரிக்கவரி பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த லாஸ்ட்டில் இந்த நோய் எப்படி உடல் மனம் எல்லாத்தையும் பாதிக்குதுன்னு பார்த்தோம். இது முக்கியமாக இந்த நிறைய பேர் உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து குடிக்கணும்னு ஒரு எண்ணம் வருது, போதை பண்ணணும் ஒரு எண்ணம் வருது. அவங்க பண்ண மாட்டுறாங்க. பல லட்சம் பேர், பல கோடி பேர் நல்லா இருக்கிறாங்க. இப்போ நம்ம மட்டும் ஏன் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்மா வந்து வீக்காக இருக்குது. அந்த ஸ்பிரிட் வந்து ரொம்ப எமோஷ்னலி ஸ்பிரிச்சுவலி பேங்க்ரப்சி, ஆன்மீகத்தில் திவால். அதனால் வந்து நம்ம தப்பு பண்ணுறோம். அவங்க வந்து அவங்க ஸ்பிரிட், அவங்களுடைய ஆன்மா வந்து சுத்தமாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த ஆத்மா சுத்தமாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஏதோ ஒரு குடிக்கணும்னு ஒரு எண்ணம் வருது. அவங்க ஆத்மா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த ஆத்மா பார்த்திங்கன்னா உணர்வு நிலையில் அவங்க ஆத்மா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல நிலையில் இருக்குது. உணர்வு நிலையில் ஒரு கொந்தளிப்பு இல்லை, உணர்வு நிலை சரிசமமாக இருக்குது. அவங்க மனசில் எந்த விதமான குப்பையும் கிடையாது. அதனால் ஒரு தவறான எண்ணம் வருது, குடிக்கணும் போதை பண்ணணும்னு ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணத்தில் இருந்து அப்படியே லெட்கோ பண்ணிடுவாங்க. அவங்க ஃபீலிங் லெவலில் ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. தாட் லெவல்லேருந்து ஒரு தவறான எண்ணம் வருது அப்படின்னா தாட்லேருந்து லெட்கோ பண்ணிவிடுவாங்க, தாட்லேருந்து எடுத்துருவாங்க. அது ஃபீலிங் லெவலில் ப்ராசஸ் பண்ணி ஆக்ஷன் லெவலில் எடுத்துன்னு போக மாட்டாங்க, செயல் வடிவம் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் நார்மல் பர்சன். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஆன்மா வீக்காக இருக்கிறதுனால உணர்ச்சி நிலையில் வந்து எப்பவுமே ஒரு கொந்தளிப்பு, ஒரு கோபம், வெறுப்பு, விரக்தி, பயம், துக்கம், எதிர்பார்ப்பு, ஆதங்கம், இந்த மாதிரி உணர்ச்சி நிலையில் சமநிலையில் ஒரு மாதிரி வேவரிங்காகவே இருக்கும் எப்பவுமே உணர்ச்சி நிலை. அதனால் வந்து மனசில் வந்து ஒரு போராட்டமாக இருக்கும். மனசில் வந்து ஒரு அமைதியோ நிம்மதியோ சந்தோஷமோ ஒரு நல்ல ஒரு பக்தியோ அன்போ பாசமோ எந்த விதமான மனசில் சுத்தமாக இருக்காது. மனசில் வந்து ஒரு குப்பை மாதிரி இருக்கும். அதனால தான் ஒரு தவறான எண்ணம் வருது, குடிக்கணும் போதை பண்ணணும்னு ஒரு எண்ணம், தவறான எண்ணம் வருது. அந்த எண்ணத்தை தாட் லெவலில் எடுக்க முடியல, லெட்கோ பண்ண முடியல. அது என்ன பண்ணுறோம், நம்ம ஃபீலிங் லெவலில் ப்ராசஸ் பண்ணுறோம். அச்சா எப்படி இருக்கும், சரக்கு அச்சா எப்படி இருக்கும், போதை பண்ணால் எப்படி இருக்கும், குட்சா எப்படி இருக்கும் சொல்லுவாங்க. இது தப்புடா, இது வேணாம், இது நல்லதில்லை, இது தேவையில்ல அப்படின்ட்டு. தேவையில்ல வேணான்னாலும் க்யூரியாசிட்டி, எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலாம், என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாம், எப்படி என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஹலோ, இப்போ நார்மல் பர்சன் தாட்லேருந்து எடுத்துருவாங்க, நம்ம ஃபீலிங்கில் எடுத்துகிட்டு வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். அதை ஒரே தடவை பண்ணி பார்க்கலாமா, லைட்டாக பண்ணி பார்க்கலாமா, கொஞ்சமாக பண்ணி பார்க்கலாமா, லீவ் நாளில் மட்டும் லைட்டாக பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு தாட்டில் ஃபீலிங்கில் ப்ராசஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதை பற்றி பேசுவோம். அது அந்த மாதிரி ஆள்கிட்ட தான் சேருவோம். இதுனா இது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், பீர் அடிச்சா எப்படி இருக்கும், இது அடிச்சா எப்படி இருக்கும், கொஞ்சமாக குடிச்சு பார்க்கலாம், லீவ் நாளில் குடிக்கலாம், எங்கன்னா ஊரை விட்டு ஊர் போய் குடிக்கலாம், பர்த்டே குடிக்கலாம், எங்கன்னா கல்யாணத்தில் போய் குடிக்கலாம். இது மாதிரி அதை பற்றி பேசுவோம். அதை ஆக்ஷன்லேயும் போட்டுருவோம், செயல் வடிவமும் கொட்டுருவோம். அதை வேணாம் அப்படின்னா அந்த செஞ்சு தான் பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி அதை வந்து தவறை வந்து செய்வோம். செஞ்சுட்டு அது கொஞ்ச நாள் கழிச்சுன்னா பார்த்தீங்கன்னா தவறு பண்ணிட்டோம், அதோட நிறுத்தினோம், அதோட தேவையில்லாம் அதோட விட மாட்டோம், அதை கண்டினியூ பண்ணுவோம். அதை தொடர்ந்து அதை பண்ணி 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 அதை வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக எடுத்துன்னு வந்துடுவோம். எது நம்ம பழக்கமாக எடுத்துன்னு வரோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒழுக்கமாக ஆகுது, இல்லை ஒழுக்க கேடாகுது. நம்ம எல்லாமே வாழ்க்கையில் ஒழுக்கக்கேடான செயல்கள் செய்கிறோம். வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சூனியம் முடிச்ச மாதிரி ஆகிடுது, நரகமாக ஆகிடுது வாழ்க்கையை. நார்மல் பர்சனுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். நார்மல் பர்சனு ஏதோ ஒரு தவறான
ஒரு எண்ணம் வருது, தாட்லேருந்து எடுத்துருவாங்க. அவங்க செய்ய மாட்டாங்க அந்த தப்பு. நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்மா வந்து வீக்காக இருக்குது, உணர்ச்சி நிலையில் ஒரு கொந்தளிப்பு, மனசில் ஒரு சுத்தம் இல்லை, அதனால் தவறான எண்ணம் வருது, அதை ப்ராசஸ் பண்ணுறோம், அதை பற்றி பேசுகிறோம், அதை செயல் வடிவம் கொடுக்குறோம், அதே பழக்கம் பண்ணுறோம், அதே ஒழுக்கக்கேடாக செய்கிறோம், வாழ்க்கையை சூன்யம் முடிச்ச மாதிரி ஆகிடுது. புரியலைங்களா? இதுதான் ஒரு ஆன்மீக நோய். நார்மல் பர்சனு அவங்க பண்ண மாட்டாங்க, நம்ம பண்ண தப்பே திருப்பி திருப்பி பண்ணுவோம். தெரியும் தப்புன்ட்டு, பல பேர் சொல்லுவாங்க தப்புன்னு சொல்லிட்டு, ஆனாலும் அதை பண்ணுவோம். அதுதான் வந்து நார்மல் பர்சனுக்கும் நம்மளுக்கு இருக்கிற வித்தியாசம். இப்போ ஆன்மீக நோயில் மாட்டின்னு இருக்கிறோம். இப்போ மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஆன்மீகம் தான். இப்போ ஆன்மீகன்றது இங்கே இந்த ப்ரோக்ராமில் என்ன சொல்கிறாங்க, ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறதோ, ஏதோ சாமி கும்பிட்றதோ, பூஜை பண்ணுறதோ அப்படிலாம் இந்த ப்ரோக்ராமில் சொல்ல ஆன்மீகன்றது வந்து உள்நிலையில் ஒரு ஆன்மீக மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்மீக குணாதிசயம் முக்கியமானது இது. இந்த ஆன்மீக குணம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 சொல்கிறாங்க. ஆனஸ்டி, ஓப்பன் மைண்ட், வில்லிங்னஸ், தீஸ் 3 ஆஃப் த திங்ஸ் யூ வெல் ஆன் அவர் வேன்றாங்க. இது வந்து ஒரு சட்ட ப்ரோக்ராம். இது வந்து ஒரு 12 ஸ்டெப் ப்ரோக்ராம். இது 1935 அமெரிக்காவில் டெக்ரான் என்ற இடத்துல, ஓஹியோன்ற ஒரு மாவட்டத்தில் 2 பயங்கரமான குடிநோயாளிங்க கண்டுபிடிச்ச இது சட்ட ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் யாருக்கு வேலை செய்யும், யாருக்கு வேலை செய்யாது, எல்லாருக்கும் வேலை செய்யுமா? அப்படி கிடையாது. இந்த ப்ரோக்ராம் வேலை செய்யணும் அப்படின்னா உங்களுக்குள்ள இந்த ஆன்மீக குணம் இருந்தால் தான் இந்த சட்ட ப்ரோக்ராம் வேலை செய்யும். அப்படி இல்லை அப்படின்னா அவன் திருப்பி போய் குடிப்பான், திருப்பி போதை பண்ணுவான். அவன் நல்லாவே ஆக மாட்டான், அவன் மாறவே மாட்டான், அவன் திருந்தவே மாட்டான். ஏன்னா அடிப்படையான இந்த ஒரு 3 ஆன்மீக குணம் அவங்கிட்ட இல்லை. சிம்பிள், அவ்வளோதான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மை, திறந்த மனம், விருப்பம். அதுக்கு அடுத்தது நன்றி, பணிவு அப்படின்றாங்க. இந்த நேர்மை, ஆனஸ்ட்னா உங்களுக்கு தெரியும் நேர்மை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேர்மைக்கு என்ன ப்ரோக்ராமில் டெஃபினேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்மைனா நம்ம என்ன நினச்சிப்போம், யாரோ ஒரு 10ஆம் தேதி ஒருத்தர் காசு கொடுக்கணும் அப்படின்னா 9ஆம் தேதியே நம்ம கொடுத்துடணும். அவரை பொறுத்த வரைக்கும் நம்மளை வந்து ரொம்ப நேர்மையானவர்ப்பா, சொல்லு தவற மாட்டார்ப்பா அப்படின்னு அவங்க சொல்லணும். நம்மளை 8 மணிக்கு வரோம் அப்படின்னா 7:30 மணிக்கே போய் நின்றுணும். அங்கே அவர் பார்த்தாப்பா, அவர் சொல்லு தவற மாட்டார்ப்பா, கரெக்டாக சொன்னால் அப்படி பண்ணுறாருப்பா, அதுதான் நம்ம நேர்மை நினச்சின்னு கிடக்குறோம். ஆனால் ப்ரோக்ராமில் என்ன சொல்கிறாங்கன்னா, பி ஆனஸ்ட் யுவர் செல்ஃப் அப்படின்றான். உனக்கு நீ நேர்மையாருன்றான். ஊர் உலகத்துக்கெல்லாம் கிடையாது, உன் மனசாட்சிக்கு உனக்கு நீ நேர்மையாடுறான்றான். எந்த ஆஸ்பெக்டில் எனக்கு நானே நேர்மையாக இருக்கணும், எந்த விதத்தில் எனக்கு நானே நேர்மையாக இருக்கணும். நீ யாரை வேணாலும் ஏமாற்றலாம் உலகத்தில், யாருக்கு வேணாலும் கதை கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் போய் சொல்லலாம், எப்படி வேணாலும் போய் சொல்லலாம். ஆனால் உங்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது. ஏன் ஹலோ, உங்கள் கூட 24 மணி நேரம் நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. உங்கள் மனைவியோ, உங்கள் குடும்பமோ, உங்கள் அம்மாவோ, அப்பாவோ, வேலை செய்கிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸோ கொஞ்ச நேரம் தான் உங்கள் கூட இருப்பாங்க. ஆனால் உங்கள் கூட நீங்கள் 24 மணி நேரம் இருக்கிறீங்க. உங்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது. அதனால தான் பி ஆனஸ்ட் யுவர் செல்ஃப்ன்றான். உனக்கு நீ நேர்மையாரு. எந்த ஆஸ்பெக்டில் எனக்கு நானே நேர்மையாக இருக்கணும், எந்த விதத்தில் நான் எனக்கு நானே நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு குடிநோயாளியா இல்லையா, எனக்கு குடி பிரச்சனை இருக்குதா இல்லையா, குடியினால என் வாழ்க்கை பாதிக்கப்பட்டதா இல்லையா, என் குடும்பம் பாதிக்கப்பட்டதா இல்லையா, என் வேலை பாதிக்கப்பட்டதா இல்லையா, என் உறவு முறை பாதிக்கப்பட்டதா இல்லையா, என் மான மரியாதை போச்சா இல்லையா, என் பணம் போச்சா இல்லையா, குடியினால என் வாழ்க்கை பிரச்சனைக்குள்ள ஆயிடுச்சா இல்லையா அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்கள் மனசாட்சியை நேர்மையாக கேட்டு பாருங்கன்றாங்க. புரியலைங்களா? ஊர் உலகத்துக்குலாம் இல்லை, உங்கள் மனசாட்சியை கேட்டு பாருங்க. குடி எந்த விதத்தில் என் வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது, போதை எந்த விதத்தில் என் வாழ்க்கையை துன்பமாக்கி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்களே நேர்மையாக கேட்டு பாருங்க. ஒரு அடிப்படையான நேர்மை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் எப்படி வேலை செய்யும்? ஊர் உலகத்து கிடையாது. உங்களுக்கு நீங்களே நேர்மையா இல்லை அப்படின்னா கடவுள் கூட எப்படி உங்களுக்கு வேலை செய்வாரு? அதனால பி ஆனஸ்ட் யுவர் செல்ஃப்ன்றான். உன் மனசாட்சியை கேட்டுப்பாரு. நீ யார், எப்படியாப்பட்ட நல்லவன், வல்லவன், நாளுன்னு தெரிஞ்சவன், உத்தமன், இல்லை மொல்ல மாதிரி, முச்ச வைக்க சோமாரி, பேமானின்ட்டு உன் மனசாட்சியை நீ கேட்டுப்பாரு. குடி எந்த விதத்தில் உன் வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்ட்டு
உன் மனசாட்சி நீ நேர்மையாக கேட்டுப்பாரு அப்படின்றான். புரியுதுங்களா? ஆமாம், நான் ஒரு குடிநோயாளியா இல்லையா அப்படின்ட்டு. சரி, நேர்மையாக கேட்டீங்க. ஆமாம், ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு குடி பிரச்சனை இருக்குது, குடினால என் வாழ்க்கை பாதிச்சுது, உடம்பு பாதிச்சுது, குடும்பம் பாதிச்சுது, வேலை பாதிச்சுது, மான மரியாதை போச்சு, அசிங்கமாகிடுச்சு, ஆமாம் எனக்கு குடி பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஆனஸ்ட்டாக ஒத்துக்கிறீங்க. அது மட்டும் பார்த்தாதுன்றான். ரெண்டாவது என்ன சொல்கிறான்? திறந்த மனம், ஓப்பன் மைண்டாக இங்கே சொல்லி கொடுக்குற ப்ரோக்ராமை உங்களுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் முயற்சி பண்ணுது எதுவுமே வேலை செய்யலை, குடியிலேருந்து வெளியில் வரலாம், போதையிலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு நீங்கள் ஏதோ முயற்சி பண்ணியிருப்பீங்க. முயற்சி பண்ணீங்களா? ஆமாம், ஏதோ பண்ணியிருப்பீங்க. ஊரை விட்டு ஊர் போகிறது, இடம் விட்டு இடம் மாற்றுறது, போதையை மாற்றுறது, ஃப்ரெண்ட்ஸை மாற்றுறது, இல்லை கட்டினா மாயம் மந்திரம் தந்திரம் தாயத்து கோயில் குளம் என்னென்னமோ சத்தியம் பண்ணுறது, குழந்தை மேலே சத்தியம், அம்மா மேலே சத்தியம், சாமி மேலே சத்தியம், என்னென்னமோ முயற்சி பண்ணியிருப்பீங்க. எதுவுமே வேலை செய்யலை. எதனா ஒன்று வேலை செஞ்சதுன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து உட்கார தேவையில்லை. அப்போ நீங்கள் முயற்சி பண்ணது எதுவுமே வேலை செய்யலை. அதனால் உங்களுடைய சொந்த கருத்து எதனா இருந்ததுன்னா, குடியை நிறுத்தணும், போதையை நிறுத்துறதுக்கு ஏதோ ஒரு வழிக்குதுன்னு உங்களுடைய சொந்த கருத்து எதனா இருந்ததுன்னா அதை அப்படியே ஒரு மூட்டை கட்டி தூன்னு துப்பி அப்படியே ஜன்னலில் தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டு திறந்த மனசோட இங்கே சொல்லிக் கொடுக்குற இந்த 12 ஸ்டெப் ப்ரோக்ராமை உங்களுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணுங்க. இது என்ன சொல்ல வராங்கன்னா, ஏ நியூ ஐடியா கான்ட் பி கிராஃப்டட் ஆன்டு எ க்ளோஸ் மைண்ட் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு புது விதமான ஐடியா. 1935 அமெரிக்காவில் டெஹ்ரான்ன்ற இடத்துல, ஓஹியோன்ற ஒரு மாவட்டத்தில் கண்டுபிடிச்ச ஒரு புது விதமான ஐடியா இது. இது பல லட்சம் பேருக்கு வேலை செய்யுது. 181 நாட்டில் இந்த செட்டப் ப்ரோக்ராம் இருக்குது. ஒரு 20 லட்சத்துக்கு மேலே நல்லா இருக்கிறாங்க இந்த செட்டப் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணி. இந்த புது விதமான ஐடியா க்ளோஸ் மைண்டாக இருக்கிறவங்களால வந்து உள்வாங்கிக்க முடியாது, உள்ளே போகாது. ஏன்னா அவனுடைய சொந்த கருத்திலே இருப்பான். அவன் என்ன நினைக்கிறானோ அந்த கருத்திலே இருப்பான். இந்த செட்டப் ப்ரோக்ராமை உள்ளே எடுத்துன்னு போக மாட்டான். எதனா ஒரு ஊசி அளவு இடம் இருந்ததுன்னு வச்சிங்களேன், இங்கே சொல்லிக் கொடுக்குற ப்ரோக்ராமும் உள்ளே போய் யோசித்து மனசில் பதிய வச்சு வாழ்க்கை மாறிடும். ஆனால் என்ன பண்ணுவான்? தென்னமம் தகடு போட்டு மறைச்சிப்பான், தென்னமம் ஃபைபர் போட்டு மறைச்சிப்பான். என்னதான் நம்ம கத்தி 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 சொன்னாலும் சரி, பவுன்ஸ் ஆகும். செவுத்து அடிச்ச பந்து எப்படி நம்ம கிட்ட வர மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்குறதும் வந்து அவன் மூளையில் போய் ஏறாது. ஏன்னா க்ளோஸ் அவங்களுடைய சொந்த கருத்தில் தான் இருப்பான். ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுக்குறாங்க, இதை ஏற்றுக்கணும், கற்றுக்கணும், மாற்றிக்கணும், ஒத்துக்கணும், நல்லாகணும், வரமாட்டான். அவனுடைய சொந்த கருத்தில் இருப்பான். அவனுக்கு இந்த ப்ரோக்ராம் வேலை செய்யாது. அப்போ யார் ஒருத்தர் திறந்த மனசோட இந்த 12 ஸ்டெப் ப்ரோக்ராமை தனக்குள்ளே எடுத்துன்னு போயிட்டு வாழ்க்கை முறையாக மாற்றிக்கிறாங்களோ அவங்க நல்லா இருப்பாங்க. இது வந்து ஒரு அடிப்படையான ஆன்மீக குணம். இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும், புது வாழ்க்கை வாழ முடியும். இதெல்லாம் இல்லை அப்படின்னா திருப்பி குடிப்பான், திருப்பி போதை பண்ணுவான். ஏன்னா அவனுக்குள்ளேயே ஆனஸ்டி கிடையாது, அவனுக்குள்ளேயே ஓப்பன் மைண்ட் கிடையாது. இது ரொம்ப ஒரு முக்கியமாக. இந்த திறந்த மனசு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ நீங்கள் திறந்த மனசோட நீங்கள் ஷேரிங் பண்ணுறது, திறந்த மனசோட பேசுறது அப்படி கிடையாது. திறந்த மனசோட உங்களுடைய சொந்த கருத்து எதனா குடியை பற்றி, போதையை பற்றி, இப்படி நிறுத்தலாம் அப்படி நிறுத்தலாம்னு எதனா சொந்த ஐடியா இருந்ததுன்னா அதை தூக்கி வெளியில் போட்டு இந்த ப்ரோக்ராமை உங்களுக்குள்ளே எடுத்துன்னு போங்க. அந்த 12 ஸ்டெப் ப்ரோக்ராமை உங்களுக்குள்ளே எடுத்துன்னு போங்க. புரியலையாப்பா? இதுதான் வந்து திறந்த மனசு. இந்த 2 ஆன்மீக குணம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானது விருப்பம், வில்லிங்னஸ் இஸ் த கீன்றான். விருப்பம் தான் வந்து சாவி. நீ இந்த 12 ஸ்டெப் ப்ரோக்ராம் உள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகணும்னா முதல்ல உங்களுக்குள்ள விருப்பம் இருக்கணும். நான் மாறணும், நான் திருந்தணும், நான் நல்லாகணும், நான் ஒரு புது மனுஷன் ஆகணும், நான் ஒரு புது வாழ்க்கை வாழணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கணும். விருப்பம் இது யாரையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியாது. விருப்பம் நீங்கள் எங்கே கடையில் வாங்க முடியாது. உங்களுக்குள்ளே போதுண்டா சாமி, பட்டதெல்லாம் போதுண்டா, இருக்கிற கொஞ்சம் காலமாவது நல்ல வாழ்க்கை வாழணுண்டா, இருக்கிற கொஞ்சம் காலமாவது 4 பேருக்கு உபயோகமாக இருக்கணும்டா, இருக்கிற கொஞ்சம் காலமாவது 4 பேருக்கு கஷ்டம் கொடுக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாறணும், திருந்தணும்னு உங்களுக்குள்ள விருப்பம் இருக்கணும். விருப்பம் இல்லை அப்படின்னா வில்லிங்னஸ் தான் கீன்றான், சாவின்றான். இந்த விருப்பன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பழைய வாழ்க்கை, என்னுடைய குடி வாழ்க்கை, என்னுடைய போதை வாழ்க்கை, என்னுடைய நரக வாழ்க்கை, என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் விட்டுட்டு ஒரு புது மனுஷனாக வாழணும், திருந்தணும், நல்லா ஆகணும் அப்படின்ற ஒரு விருப்பம் உங்களுக்குள்ளே வரணும். எப்போ உங்களுக்குள்ள நான் நல்லா மாறணும்னு நீங்கள் நினச்சிட்டாலே சரி,
கடவுளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு, ப்ரோக்ராமை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் பொது வாழ்க்கை வாழலாம். உங்களுக்குள்ள விருப்பம் இல்லை அப்படின்னா விருப்பத்தை யாரும் கொடுக்க முடியாது. குடிக்காமல் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை நிறைவாக இல்லை, சந்தோஷமாக இல்லை, முழுமையாக இல்லை, அமைதியாக இல்லை. வாழ்க்கை அதே போராட்டம், அதே பிரச்சனை. இது குத்துது, இது குடையுது, இது நோவுது, குடும்பத்தில் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, வாழ்க்கையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, ஏதோ ஒரு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இருக்கிற உணர்வு இவ்வளோ பேர் ஆறாரு, இவ்வளோ மனுஷனுக்கு இல்லைன்னா அவனா மனுஷனாவன். உங்களுடைய உள் உணர்வை எச்சரிக்கும். ஏதோ ஒரு விதத்தில் உள் உணர்வு நீங்கள் ஒன்வேல போகும்போதே சொல்லும், இது தப்பு, இது ஒன்வே, இது போலீஸ் பிடிப்பாங்க, நல்லது இல்லைன்னு உள் உணர்வு சொல்லும். என்ன மயிரை ஆகிடுப்போது பார்த்துக்கலாம்.